ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ நம்ம மாவு பிசைறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு சொம்பு வச்சுட்டேன். இப்போ இதிலே கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் எடுத்து நம்ம மாவு பிணையணும். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம தண்ணி சூடாகிட்டு இருக்குது, மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு 2 கரண்டி, ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், 3 கரண்டியை போட்டுக்கலாம் போதும். இப்போ இது ஓகேவாக இருக்கும். இப்போ தண்ணி அளவு சூடாக நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போ சூடு பண்ணியாச்சு. இப்போ நான் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி பண்ணி போகிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் இந்த சுடு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறுனதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி பார்த்து ஊற்றிங்க, எச்சா ஊற்றிடாதீங்க. இது தாராளமாக ஒரு 3 பேர் கூட சாப்பிட்லாம். மாவு 3 கரண்டி எடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். தேங்காய் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கிறத பார்க்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவு நம்ம உருட்டி போடணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். இது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளார மாவு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்படி வச்சு குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி சேஃபு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சேஃபு வேணுனாலும் இப்படி திரிச்சு கூட போடலாம், இப்படி கூட போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையை பிடிச்சிட்டேன். நான் இந்த ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலுமே இப்படி உருட்டி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ வாங்க, இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருண்டைகளை இப்படி போட்டுருவோம். ஒன்றும் கரையாது, அப்படியே வெந்துடும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு வெல்லமாக போட்டுக்கலாம், கரைஞ்சிரும். இது நம்ம வெந்து வரும்போது நம்ம உருண்டை வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதெல்லாம் போட்டாச்சு, இது நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா இதுலேயே நல்லா திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. தேங்காய் பால் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால், வெல்லம். தேங்காய் பால் கூட தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்தேன். அரை மூடியில் கொஞ்சம் 2 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுக்கு போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். நான் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்க அரை மூடி. இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்து போகிறோம். வெல்லம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வயிறு நிறையும், மனசும் நிறையும். சூப்பராக இருக்கும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் இனிப்பு நிறையா போட்டுப்பேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். சூப்பராக நமக்கு இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இப்போ இறக்கிடலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் அரிசி மாவும் வெல்லம் தேங்காய் இருந்துச்சுன்னா போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த 3 பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விடலாம்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மாவு உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வேணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்லியாக சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.